அன்பான சகோதரர்களே, ஒரு கேள்வி. ஃபித்ரா தொகை 150 ரூபாய் என்று நிர்ணயித்திருக்கிறோம். ஒரு ஆளுக்கு 130 ரூபா வருது. 20 ரூபா அதிகப்படியாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் மற்ற சில பொருட்களை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். அதனால் ஃபித்ரா தொகை வந்து 150 ரூபா நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நிர்ணயம் செஞ்சுருக்கிறோம். கீழே சகோதரி ஜுவைரியா அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. மேலே வந்து ஹுசைன் அவங்கள்ட்டையும் சமீர் அவங்கள்ட்டையும் கொடுத்துருக்கோம் இன்ஷா அல்லாஹ். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மாய் அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திக்ரில் திளைத்த மூமின்களின் தாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான், ஒரு நபரை பற்றி தான் நாம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 11 திருமணம் செய்தார்கள். இந்த ஒரு திருமணத்துக்கு பின்னாலேயும் ஒரு பெரிய முக்கியமான காரணங்கள் இருக்கும். 11 திருமணத்தை எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி செஞ்சாங்களா என்றால் கிடையாது. அல்லாஹ் செய்ய சொன்னதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணங்களை பண்ணினாங்க. ஒரு திருமணத்துக்கு பின்னாலேயும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஒரு பெரிய நோக்கத்துக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருமணத்தை பண்ணியிருப்பாங்க. அப்படி அவங்க செஞ்ச திருமணத்துல ஒரு திருமணம் தான் ஜுவைரியா பின்த் ஹாரிஸ் அப்படிங்கிற ஒருவருடைய மகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செஞ்சது. ஜுவைரியா அவங்களை திருமணம் செஞ்சது. இந்த திருமணம் எதற்காண்டி நடந்துச்சு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிறைய எதிரிகள் இருந்தாங்க. இவங்க திருமணம் முடிப்பதன் மூலமாக எதிரிகளுடைய வீரியத்தை என்ன செய்ய முடியும்? குறைக்க முடியும். யூதர்கள் கடுமையா எதிர்த்தாங்க. அவங்கள இருந்து ஒரு பெண்மணியை திருமணம் செய்யும் போது, நம்மள இருந்து ஒரு பெண்மணியை முகமது திருமணம் செஞ்சிருக்காருங்க, அந்த வீரியம் என்ன செய்யும்? குறையும். இப்படியும் சில திருமணங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கிறத வரலாற்றை பார்க்கணும். இப்படி நடந்த திருமணம் தான் ஜுவைரியா அவங்களுடைய திருமணம். ஒரு யுத்தத்துல ஜுவைரியா அவங்களையும் அவங்களுடைய கோத்திரத்தாரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? இந்த குழுவை கைப்பற்றுறாங்க. கைப்பற்றின உடனே போர் முடிஞ்சு மதீனா வந்தாச்சு. இப்ப போர் பொருட்களை பங்கிட்டு கொடுக்கணும். அப்ப அப்படி பங்கு போட்டு கொடுக்கும்போது ஜுவைரியா அவங்க ஒரு நபித்தோழருடைய பங்கா என்ன செய்யறாங்க? போய் சேர்ந்துடுறாங்க. ஒரு நபித்தோழருக்கு கிடைக்க வேண்டிய பங்குல யார் போயிடுறா? ஜுவைரியா அவங்க போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அந்த நபித்தோழர்கிட்ட சொல்றாங்க, நான் இந்த கோத்திரத்தினுடைய தலைவருடைய மகள், மற்ற பெண்களை மாதிரி இல்லைனா இந்த கோத்திரத்தின் தலைவரோட மகள் நான் அப்படிங்கிறாங்க. சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? என்ன நீங்க விடுதலை செய்யணும். அப்ப எனக்கு இவ்வளவு பணம் கொடுங்க, இவ்வளவு தீனார் திருகம் கொடுங்க, உங்களை நான் என்ன செஞ்சிடறேன்? விடுதலை பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த நபித்தோழர் சொல்றாரு. உடனே ஜுவைரியா அவங்க யார்கிட்ட போறாங்க? யார்கிட்ட போறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போறாங்க. அவங்கள்ட்ட போய் இந்த தகவலை சொல்றாங்க, இந்த மாதிரி நான் தலைவருடைய மகள், எனக்கு நீங்க பங்கு போட்டு கொடுத்ததுல இந்த சஹாபிக்கு நான் அடிமையாகிட்டேன், இப்போ பணம் கேட்கிறாரு அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 2 ஆப்ஷன் வைக்கிறாங்க. யாருக்கு? ஜுவைரியா அவங்களுக்கு. ஒரு ஆப்ஷன் என்ன? நான் பணம் தரேன், அதை நபித்தோழர்கிட்ட கொடுத்து நீங்க ரிலீஸ் ஆகிக்கலாம், அல்லது நபிக்கு மனைவியாக நீங்க ஆயிக்கலாம். நபிக்கு மனைவி ஆயிக்கலாம். 2 சாய்ஸ் கொடுக்குறாங்க. அதுல ஜுவைரியா அவங்க என்ன செய்யறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிற சாய்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியா மாறுறாங்க. மாறின உடனே இது மதீனா ஃபுல்லா என்ன செய்யுது? ஸ்ப்ரெட் ஆகுது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுவைரியா அவங்கள திருமணம் முடிச்சிட்டாங்கிற செய்தி மதீனா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ ஜுவைரியா முதல்ல அடிமை, இப்ப யாரு? ரசூலுடைய
மனைவி, இன்னொரு பக்கத்துல மூமின்களின் தாய். அப்ப எல்லா சஹாபாக்களும் யோசிக்கிறாங்க, ஜுவைரியா அவங்க நமக்கு தாயாயிட்டாங்க, அவங்களோட சொந்த பந்தம், இவங்களாம் நம்ம வீட்டுல அடிமையா பிடிச்சு வைக்கிறதா? அது நடக்காது, அது சரியில்லை அப்படின்னு எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, எல்லாரும் விடுதலை பண்ணி அவங்க பிடிச்சி வச்சிருந்த கைதிகளை விடுதலை பண்ணினாங்க. அந்த விடுதலையான கைதிகள் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு என்ன செய்யறாங்க, இவ்வளவு அற்புதமான மார்க்கமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கூட்டமே என்ன செய்யுது, இஸ்லாத்தை ஏத்துது. ஜுவைரியா அவங்களுடைய அந்த திருமணத்தின் மூலமாக ஒரு கூட்டமே என்ன செய்யுது, இஸ்லாத்துக்குள்ள வருதுங்கிற செய்தியை பார்க்கணும். இதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு வீட்டுல ஜுவைரியா அவங்க வாழ்றாங்க. அவங்கள்ட்ட இருந்த ஒரு நல்ல ஒரு பண்பு என்னன்னு சொன்னா, காலையில ஃபஜ்ர் தொழுத உடனே தூங்காம உட்கார்ந்து என்ன செய்வாங்க, கொஞ்ச நேரம் திக்ருகள்ல உட்கார்ந்துருப்போம். திக்ருகளுக்கு நேரம் கொடுப்பார்கள். எதுக்கு நேரம் கொடுப்பாங்க? நான் தான் பெரிய ஆளாச்ச, நான் தான் ரசூலோட மனைவி ஆயிட்டுறேன், என்னத்தை போட்டு அமல் செய்ய அப்படின்னு இருந்தாங்களா? இல்ல, இன்னும் உயரணும், இன்னும் தன்னை நல்ல ஒரு பெண்மணியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக காலையில என்ன செய்வாங்க, கொஞ்ச நேரம் திக்ருகள்ல அவங்க அதிகமான நேரம் என்ன செய்வாங்க, உட்காருவாங்க என்பது அவங்களுடைய வரலாற்றுல நாம சில செய்திகளாக படிக்கிறோம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு வராங்க, பாக்குறாங்க வீட்டுல ஜுவைரியாவை திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, என்ன செய்றீங்க? திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இன்னொரு திக்ர ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. இவ்வளவு நேரம் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, திக்ர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. 3 தடவை காலையில சொல்லுங்க. இதே மீசான் தராசு தட்டுல அதிக கனமுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இந்த திக்ர் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க அவங்களுக்கு. ரொம்ப பிரபலியமான திக்ர், அல்லாஹ்வை பற்றிய வல்லமைகளை சொல்லக்கூடிய ஒரு திக்ர். அப்ப யோசிச்சு பாருங்க, அவங்க திக்ர் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க, இருந்தாலும் இன்னும் சில திக்ர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி செய்றாங்க, அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க. ஏன்? இந்த திக்ர்களால பெரிய நன்மைகள் நமக்கு உண்டு. குர்ஆன்லயே அல்லாஹ் அதிகமா தொழுக அப்படிங்கறானா? எங்கேயா படிச்சிருக்கீங்களா? குர்ஆன்ல அதிகமா தொழுக அப்படின்னு குர்ஆன் எங்கேயா படிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையாது. அது வாசமே கிடையாது குர்ஆன்ல. அதிகமா நோன்பு வைங்க அப்படின்னு ஏதாவது வாசகம் இருக்கா குர்ஆன்ல? கிடையாது. அதிகமா தர்மம் கொடுங்க அப்படின்னு ஏதாவது வாசகம் இருக்கா குர்ஆன்ல? கிடையாது. ஆனா எது இருக்கு? திக்ர் அதிகமாக செய்யுங்க. ஃபذ்குருல்லாஹ திக்ரன் கதீரா. கதீரா என்றால் அதிகமாக. எதுக்கானே? லஅல்லக்கும் துஃப்லிஹூன். உங்களுக்கு நிறைய வெற்றிகளை நீங்கள் பெற வேண்டும் என்றால் நீங்க திக்ர் செய்யுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். திக்ர்களால அத உண்மையிலே ஒரு உணர்வுபூர்வமாக்கிட்டோம் அப்படின்னா, உணர்வுபூர்வமாக திக்ர்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய நன்மைகளை நம்ம பெற முடியும். திக்ரால நிறைய நன்மைகள் உண்டு. அதுல ஒரு நன்மை என்ன? ஃபதுகுரூனி அதுகுருக்கும். நல்லா கவனிக்கணும். ஃபதுகுரூனி அதுகுருக்கும். என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். இப்ப நாம திக்ர் செஞ்சா நம்மளை யார் நினைச்சு பாக்குறா? அல்லாஹ் நம்ம நினைச்சு பாக்குறான் அப்படின்னா அது சாதாரணமான விஷயமா, பெரிய விஷயமா? நாம அல்லாஹ் நினைச்சு பாக்குறது இருக்கு. நாம அல்லாஹ் நினைச்சு பாக்குறது பெரிய விஷயம் இல்ல. அல்லாஹ் யார் நினைச்சு பாக்குறது? நம்ம நினைச்சு பாக்குறது பெரிய விஷயம். அதனால அல்லாஹ் என்ன சொன்னா, அதிகமா நினைவு கூறுங்க, உங்களை நான் அதிகமா உங்களை நினைச்சு பாக்குறேன். திக்ர்களால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம யாரை நினைச்சு பார்க்கறான்? மலக்குமார்களை கூப்பிட்டு சொல்றாங்க, அடியா திக்ர் செய்யறா பாருங்க, என்ன நினைச்சு பார்க்கறான் பாருங்க. அப்ப திக்ர்களால் நிறைய நன்மைகள் உண்டு. வரலாற்றுல நீங்க படிச்சீங்க அப்படின்னா, நபிமார்களும் திக்ர்களும் எடுத்தீங்கனாலே முடியாத எல்லா காரியத்தையும் நபிமார்களுக்கு அல்லாஹ் இலவசமா முடிச்சு கொடுக்குறான். திக்ர்களை ரொம்ப நாள் புள்ள கிடையாது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னா, சப்பிஹூஹு புக்ரத வ அஷியா. காலையில சாயங்காலமும் கொஞ்ச நேரம் திக்ர்ல இருங்கங்கறான். எது கேட்டதுக்கு? அவன் புள்ள கேட்டதுக்கு அல்லாஹ் சொல்றான்.
செஞ்சாங்க, இருந்தாங்க. அவங்களுக்கு முதிய வயசுலயும் அல்லாஹ் அவங்களுக்கு புள்ள கொடுத்தாங்க. சாத்தியம் இல்லாத ஒன்றையும் இந்த திக்ர் என்ன செய்யும்? நம்முடைய வாழ்க்கையில சாத்தியப்படுத்தி தரும். சாத்தியமே இல்லாத, முடியவே முடியாது, கைவிடப்பட்ட ஒரு விஷயத்தை கூட இந்த திக்ர் என்ன செய்யும்? சாத்தியப்படுத்தி தரும். கஷ்டம், நஷ்டம், சிரமம், துன்பம், துக்கம் எல்லாத்தையும் விட்டும் இந்த திக்ர் என்ன செய்யும்? ரிலீஸ் பண்ணும். ஆனா தொடர்ச்சி இருக்கணும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எதுல மாட்டிக்கிட்டாங்க இல்ல? அப்புறம் என்ன செஞ்சாங்க? மீன்ல இருந்து வெளியே வந்தாங்களா? அதை பத்தி அல்லாஹ் என்ன சொன்னார்? அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅதூன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க திக்ர் செய்து கொண்டே இருந்தார். அப்படி ஒருத்தராக அவர் இல்லை என்றால் கியாமத் நாள் வரைக்கும் அவருக்கு கபரு தான், மீன் வயிறு தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கியாமத் நாளைக்கு வரைக்கும் அவங்களுக்கு கபரு தான், மீன் வயிறு தான். அவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு வந்தாங்க திக்ர்களை, தஸ்பீஹ்களை, தக்பீர்களை அதிகமா பண்ணிட்டு வந்ததுனால அப்பவும் பண்ணாங்க. என்ன செஞ்சிட்டாங்க? அந்த சிரமத்துல இருந்து அல்லாஹ் ரிலீஸ் கொடுத்தார். இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க அழகான ஒரு உதாரணம் சொல்றாங்க. திக்ர் செய்யறவனுக்கு உதாரணம் என்னன்னா, மீன் தொட்டியில கிடக்கிற ஒரு மீனை மாதிரி அவர். திக்ர்ல இருக்கிற ஒருத்தர் யார் அப்படின்னா, அதிகபட்சமா அல்லாஹ் திக்ர் ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்கிறாரு, அவர் யார மாதிரி? தொட்டியில கிடக்கிற மீனை மாதிரி. ஒரு தண்ணி தொட்டியில மீனை போட்டா என்ன செய்யும்? அங்கிட்டு போவோம், இங்கிட்டு போவோம், துள்ளி குதிக்கும், ஆடு எல்லாம் செய்யும், என்ஜாயா இருக்கும். அதே மீனை கொஞ்சம் எடுத்து அப்படி தரத்தி போட்டீங்கன்னா நடக்கும். சிரமப்படுமா இல்லையா? சிரமப்படுமா கூடாதா? எவ்வளவு சிரமப்படாது. அதே மீனத்துக்கு திருப்பி தொட்டில போட்டா என்ன செய்யும்? என்ஜாய். நான் எப்பவும் கைவரை சொன்னாங்க, இதுதான் திக்ர்ல ஒருத்தர் இருக்கும் காலம் எல்லாம் அவர் மன ரீதியாக சந்தோஷமாக அவர் இருந்துகிட்டே இருப்பார். குடும்பத்தால பிரச்சனை வரும், மனைவியால பிரச்சனை வரும், டென்ஷன் வரும், பிள்ளையால டென்ஷன் வரும், மாப்பா அம்மாவால டென்ஷன், எல்லாரும் டென்ஷன் வரும். ஆனால் எல்லா வகையில டென்ஷன் வந்தா கூட அவர் அளவுல அவர் எப்படி இருப்பாரு? ஹாப்பியா தான் இருப்பார். அவர் அளவுல அவர் ஹாப்பியா நல்லா சொல்லலாம். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் நினைவு கூறுவதால் உள்ளங்கள் அமைதி அடையும். கண்டிப்பா அமைதி அடையும். அப்ப இவ்வளவு நன்மைகள் எதுல இருக்குது? திக்ர் நாம் சாதாரண நினைக்கிறோம். திக்ர்கள் எல்லாம் சொன்னான், அதை அனுபவிச்சு சொல்லக்கூடியவங்களா இருக்கும். இந்த ரமணானை பத்தி சொல்லும் போது கூட என்ன சொன்னா, வலிதுக்கப்பிருல்லாஹ் அலாமா ஹதாக்கும். நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள். எதற்காக? அலாமா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நேர்வழிக்காக. நேர்வழியை நினைச்சு தக்பீர் சொன்னாங்க. நம்ம எதுல இருப்போம்? சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அக்பர் அப்பப்ப சொல்லிட்டு போறோம். அல்லாஹ் எனக்கு ஒரு நேர்வழி தந்திருக்கிறான், இஸ்லாத்தை தந்திருக்கிறான், இந்த தீனை தந்திருக்கிறான், இதை சரியா பயணிக்கக்கூடிய வழிகளை தந்திருக்கிறான். இப்படி நினைச்சு யோசிச்சு தனியா உட்கார்ந்து அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படின்னு தக்பீர் சொன்னாங்க. நம்மள எத்தனை பேர் இருப்போம்? யோசிச்சு பாருங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட ஆளு? அவங்க மகனுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுக்கலையா? அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறார், அல்லாஹ் அக்பர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட ஆளு? அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுக்கு மிக 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 நெருக்கமானவர் துன்யாவுல. அவங்க பாப்பாவுக்கு என்ன கிடைக்கல? இஸ்லாத்தை அல்லாஹ் கொடுக்கலையா? அல்லாஹ் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறானே, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் எவ்வளவு பெரியவன். நான் இஸ்லாத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா என்ன தகுதியோட நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன்? யோசிச்சு பாருங்க. ஒரு தகுதி கிடையாது, ஒரு தகுதி கிடையாது. இது அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த மார்க்கத்துல நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பயணித்துக் கொண்டிருக்கிறோம். யோசிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலிதுக்கப்பிருல்லாஹ் ஏதோ சொல்லுற விஷயம் இல்லை, ஏதோ சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற விஷயம் அல்ல. கொஞ்சம் யோசிச்சு அதை அனுபவிச்சு என்ன செய்யணும்? திக்ர்களை சொல்லக்கூடிய மக்களாக இருந்தால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை நிச்சயமா என்ன செய்ய முடியும்? நாம் அடைய முடியும். எனவே இது திக்ர்கள் என்பது அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக ஒரு பக்கத்தில் இருந்தாலும், இன்னொரு பக்கத்துல நமக்கு மன நிம்மதியை தரக்கூடியது, நம்முடைய சிரமத்தை போக்கக்கூடியது, நம்முடைய கஷ்டங்களை போக்கக்கூடியது, நம்முடைய நஷ்டங்களை போக்கக்கூடியது, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா விஷயத்திலையும் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடியதுக்கு என்ன செய்யணும்? நாம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கொஞ்ச நேரம் நம்முடைய வாழ்க்கையில காலை நேரங்கள்ல, மாலை நேரங்கள்ல அதுக்கு என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்கிறோம்ல, எல்லாத்துக்கும் ஒரு ஷெட்யூல் வச்சிருக்கிறோம்.
அப்ப அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு நேரத்தை ஒரு 10 நிமிஷம், காலையில ஒரு 10 நிமிஷம் என்ன செய்யணும்? அசருக்கு பின்னால நாம் அந்த நேரத்தை கொடுத்தோம்னா அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெரிய பலனை இந்த திக்ர் மூலமாக நாம் அடைய முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி திக்ரில் அதிகமாக ஈடுபடக்கூடிய மக்களாக நம்முடைய நாவுகளை திக்ரில் பசுமை உள்ள நாவுகளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்குவானாக. வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க